எங்க ஐயா ராஜராஜன் உங்களை உடனே வர சொன்னார். நான் ஒரு முக்கியமான நண்பருக்காக வெயிட் பண்றேன். ஓ வாங்க மிஸ்ஸஸ் பானுரேகா கௌதம் அவர்களே, சௌகியமா? தளபதி நான் கூட்டாளோடய வராது. சிட் டவுன். ஒரே மரத்து கல்லு டெய்லி இந்த அளவு சாப்பிட்டா உடம்புக்கு ரொம்ப நல்லது. இயற்கை தயாரிப்பு. சாப்பிடுறீங்களா? வேண்டாமா? காபி சாப்பிடுறீங்களா? வேணாம்னு சொல்லிடாதீங்க. ஒரு காஃபி. அப்புறம் அந்த வீடியோ கேசட்லாம் என்ன ஆச்சு? இந்த நாடு பூரா என் முகம் தெரிஞ்சு ரொம்ப பாப்புலர் ஆயிடுவேன்னு நினைச்சேன். எரிச்சிட்டீங்களாமே. உங்களுக்காகவே அதிசயமான காஃபி வருது, சாப்பிடுங்க. மிஸ்ஸஸ் பானுரேகா கௌதம் அவர்களே, உங்க 2 பேருக்கு இடைஞ்சலா இருக்க நான் விரும்பல. ஏன்னா அந்த பொண்ணு கிட்ட மனம் விட்டு நிறைய பேசணும்னு நினைக்கிறீங்க. உன்னை யாராவது அடிச்சு இங்க துன்புறுத்தி தூக்கிட்டு வந்துட்டாங்களா? இல்ல கற்பு இங்க தானே பறி போச்சு, அதனால பறிபோன இடத்துலதான் நம்ம உயிர் போகணும் அப்படி நீ முடிவு பண்ணிட்டியா? அதான் தமிழ்நாட்டு பண்பு. அதனால நீயே இங்க வந்து தங்கிட்டிய? அப்படி எல்லாம் கேட்க தோணுது இல்ல? கேளுங்க. 5 மினிட்ஸ் டைம் தரேன். ஐயோ, அப்படி முறைக்காதீங்க, எரிச்சிருவீங்க போல இருக்கு. கையில சிலம்பு மட்டும்தான் இல்ல, இந்த கண்ணாடி வாவ் ரொம்ப நல்லா இருக்கு. திரும்பி பார்க்காதீங்க, என் முதுகும் மனசு போல ரொம்ப அகலம். அழு, நல்ல அழு. உன் கண்ணுல கண்ணீர் வத்துற வரைக்கும் அழு. கோடிக்கணக்கான வருஷங்களா பெண்கள் விடுற கண்ணீர் இன்னும் பல கோடிக்கணக்கான வருஷங்களுக்கு கொத்தடிமைகளா நீங்க விட போற கண்ணீர். ஒன்ன நான் எதுவுமே சொல்ல போறதில்ல. பெண்களோட முன்னேற்றத்துக்கு பெண்களே தான் எதிரிகள். போ, உள்ள போ. I said get lost. என்னது ஏதோ சத்தம் கேட்டது, பெருசா உடைச்சிருப்பீங்க பார்த்தா சின்ன கப்ப உடைச்சிருக்கீங்க. அதனாலதான் நான் சொல்றது, லோ கிளாஸ் கேப்மே சப்போர்ட் போக கூடாது. இடம், பொருள் இதெல்லாம் பார்த்துதான் நீங்க சப்போர்ட் போகணும். புரியல? மாடியில இருக்கிற நாங்க அப்படி துப்புனா கீழே இருக்கிறவங்க மேல படும். ஆனா அதே கீழே இருக்கிறவங்க எங்களை பார்த்து துப்புனா எங்க மேல படாது, அவங்க மேலதான் படும். இதான் உலக தத்துவம். அண்டர்ஸ்டாண்ட் திருமதி பானுரேகா கௌதம்? மிஸ்டர் ராஜராஜன், எச்சலுக்கு எச்சல தான் துப்பணும்னு அவசியம் இல்ல. உங்க மொழிப்படி சோகால் லோ கிளாஸ் கையில கிடைக்கிறத எடுத்து மாடிய நோக்கி அடிக்க ஆரம்பிச்சா உங்க சோடா இருக்கா? பானு, பாத்தியா, எல்லாம் உனக்காகத்தான் செய்யற. எல்லாத்தையும் செஞ்சு எடுத்துக்கிட்டு நான் அங்க வரணும்னு நினைச்சேன், நீ இங்க வந்துட்ட. எப்படி இருக்க? எனக்கு இதெல்லாம் ஒண்ணும் வேண்டாமா. இப்ப எனக்கு தேவை மாடிதான். வா உட்கார். கண்ணெல்லாம் செவந்து போய் முகமெல்லாம் வெளுத்து போய் கர்ப்பிணிங்கிற ஞாபகமாவது இருக்கா இல்லையா உனக்கு? ஞாபகம் இருந்தாலும் இல்லாட்டியும் வளர்றது அது பாட்டுக்கு தானா வளருமா? பொண்ணா பிறந்துட்டு உனக்கு ஏண்டி இவ்வளவு வைராக்கியம்? இருக்கிற புடவை எல்லாம் கட்டி கிழிற வரைக்கும்
என் ஆயுசு இருந்தா போதும்னு உன் புருஷனோட ஒரு மௌன யுத்தம் நடத்திக்கிட்டு இருக்கியே, அந்த வைராக்கியத்தை விடவா? ஓ, யூ ஆர் ஹியர். ஊரெல்லாம் உன்னை போலீஸ் தேடிக்கிட்டு இருக்கு. இங்க அம்மா மடியில படுத்து கொஞ்சிக்கிட்டு இருக்கிறியா? செல்வராஜ், ஸ்டேஷனுக்கு போன் பண்ணி வேலை வர சொல்லு. என்னங்க, அவளுக்கு உடம்பு சரியில்லைங்க, அவ கர்ப்பமா இருக்கா. இந்த நேரத்திலேயாவது அப்பாவா நடந்துக்கங்க. இவ கர்ப்பமா? ரொம்ப சிரிக்காத நண்பரே. உள்ள வளர்றது சாதாரண குழந்தை இல்ல, போலீஸ் பரோல் குழந்தை. அநேகமா வெளியே வரும்போது நீ டிஸ்மிஸ் ஆயிருவேன்னு நினைக்கிறேன். மைண்ட் இட். இதுல 2 ஸ்வெட்டர் பின்னிடுங்கம்மா. ஒண்ணு உங்க பேர குழந்தைக்கு, இன்னொன்னு எனக்கு. அநேகமா நூல் பத்தாதுன்னு நினைக்கிறேன், வாங்கி கொடுத்துருப்பா. மீறி இருந்தா என் ஃப்ரெண்டு கமிஷனரோட சொட்ட தலைக்கு ஒரு குல்லா தைச்சு போட்டுருங்க. அப்புறம் எனக்கு தைக்கிற சொட்டர்ல மட்டும் பெருசா கேப் வச்சு தைச்சிருங்க. ஏன்னா உங்க பேரம் போற ஒண்ணுக்கு என் உடம்புல நல்லா படணும். அப்புறமானே ராஜராஜ பங்களால அடி தூள் பண்ணிட்டியாம பிள்ளையார் சொல்லி போட்டி இல்ல, மீறி நான் பாத்துக்கிறேன். என்னென்னமோ சொல்றீங்களே, என்ன நடந்துச்சு? பொழப்பு எப்படி இருக்குன்னு பாரு. நாட்டுல என்ன நடக்குதுன்னே தெரியாத அளவுக்கு இந்த ஆம்பளைக பொம்பளைகளை சமயக்கட்டிலேயே அடைச்சி வச்சிருக்காங்க. You're right, uncle. சமையல் கட்டுல இருக்கிற பெண்களுக்கு வெளி உலகத்தை தெரிய வைக்கிறதா என் அடுத்த கட்ட போராட்டம். இப்போ ராஜராஜனையும் அவனுக்கு துணை போற சில போலீஸ்காரங்களையும் 2ல 1 பார்க்கணும். போலீஸ் இஸ் மை ஃபர்ஸ்ட் டார்கெட். நானும் பொறுத்து பார்த்தேன். இந்த மறைமுகமா குத்தி காட்டி பேசுறதே உனக்கு வேலையா போச்சு. என்ன சொன்ன? போலீஸ 2ல 1 பார்க்க போறியா? இனிமே நீ போலீஸ பத்தி பேசவே கூடாது. இப்படி கையை நீட்டு, ராஜராஜன் கிட்ட எல்லாம் இப்படி நீட்டிரு. உங்க லட்சணத்தை தான் அவன் சொல்றா, நீ சொல்லுமா? கமா ஜூட். Come on, slap me, sir. இங்க சொன்னதே நான் திருப்பி சொல்லவா, இல்ல ஏதாவது புதுசா சொல்லவா? புதுசாவே சொல்றேன். சில போலீஸ்காரங்க பணத்துக்காக பல்ல காட்டுறாங்க, சில போலீஸ்காரங்க பதவிக்காக பல்ல காட்டுறாங்க, பல போலீஸ்காரங்க நமக்கே வம்புன்னு தலை குனிஞ்சு நிக்கிறாங்க. 1-2 போலீஸ்காரங்க உண்மைக்காக போராடினா உங்களை மாதிரி ஆபீசர்ஸால தண்ணி இல்லாத காட்டுக்கு மாற்றப்படுறாங்க. மொத்தத்துல நீங்க இந்த போலீஸ் டிபார்ட்மெண்ட்க்கு லாய்க்கு இல்ல. திஸ் இஸ் மை ஓபன் போல்ட் ஸ்டேட்மெண்ட். அது மட்டும் இல்ல, உங்க மேல ஒரு விசாரணை கமிஷன் ஏற்பாடு பண்ணணும், பண்ணுவேன். ஓகே ஓகே, இப்போ நான் உங்ககிட்ட ஒண்ணு கேக்குறேன். ஒரு போலீஸ்காரரா அவன் மேல எந்த ஆக்ஷன் எடுத்திருக்க வேண்டாம். அட்லீஸ்ட் வீட்டுக்கு வர போற மருமக கற்பழிக்கப்பட்டிருக்காளேன்னு ஒரு மனுஷனா உங்க நெஞ்சு துடிச்சிருக்க வேண்டாம். நீங்களா என்னாச்சு? குடிக்கிறாளே பணம். அரஸ்ட் பண்ண போறீங்க? எங்க கை வைங்க பாருங்க. எவனாச்சும் அந்த பொண்ணு மேல கை வச்சீங்க, வீட்டுல பொண்டாட்டி எல்லாம் வெள்ளச்சில கட்டிக்க வேண்டிய நிலைமை வந்துடும். உனக்கு என்ன கல்யாணம் ஆகலையா? உனக்கே வெள்ள துணி போத்த வேண்டிய நிலைமை உருவாயிருக்கு. ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போறேன், தில்ல இருந்து அங்க வந்து அரெஸ்ட் பண்ணிக்க. ஆமா போலாம். கமா. அவங்கள ஃபாலோ பண்ணுங்க. எஸ் சார். என்ன போக விடுங்க, தயவு செஞ்சு என்ன போக விடுங்க. இந்த நேரத்துல கூட உங்களுக்கு இறக்கமே இல்லையா? நம்ம குழந்தைங்க அவ புழுவா துடிக்கிறாளே. ஐயோ, அவளுக்கு என்ன ஆச்சோ ஏதாச்சோ தெரியல. என்ன போக விடுங்க. அவளை போக்கடி ஹாஸ்பிட்டலுக்கு கொன்னே போட்டுவேன்.